ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாடர்ன் vlog. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பங்குகள் எதிர்காலத்தில் முக்கியமாக இல்லை முக்கியம் இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் இது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை விளையாடலாமா, இல்லை கேம்லிங்கா, இல்லை ஃபேக்கா, இல்லை பொய்யா, இதில் மணி லாஸ் பண்ணவங்க நிறையா பேர் இருக்காங்களா, அதெல்லாம் உண்மையா, நம்மளும் விளையாண்டா சம்பாதிப்போமா இல்லையா அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் தெரியுமா? ஸ்டாக் மார்க்கெட் வரீங்க அப்படின்னா அதுக்கு பேசிக் விஷயம் என்ன அப்படின்னா அடிக்ட் ஆகக்கூடாது. அடிக்ட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகலாம். இல்லை நான் அடிக்ட் ஆகிட்டேன், இந்த போதை மாதிரி இது அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா குடிக்க தோணும் இல்லையா போதை, அதே மாதிரி இதில் நீங்கள் அமௌண்ட்டு போட்டு என்ன பண்ணுவீங்க, லாஸ் ஆகிட்டே இருப்பீங்க. நமக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் அப்படின்றத ஒரு மினிமம் வேல்யூ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மினிமம் வேல்யூக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிங்கன்னா ஓகே, சூப்பர், ஜமாய், என்ஜாய் பண்ணலாம். இல்லை நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய பங்களா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அடிக்ட் ஆகிடுவீங்க. சீக்கிரமாக நினைக்கக்கூடாது, தப்பு இல்லை, அது வாங்க தப்பு இல்லை. ஒரே நேரத்தில் ஓபமாகணும்னா அது முடியாது, அது நஷ்டம்தான், கண்டிப்பாக அது பெரிய லாஸ் தான். சிந்திச்சு யோசித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மணி ஒரு ரூபா கூட லாஸ் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு யார் கைடன்ஸ்னால் முத்துக்குமார் அண்ணன் A2 இஸ் தமிழ் குரல் சேனல் வச்சுருக்காரு. அவர் உங்களுக்கு பர்ஃபெக்ட் அண்ட் கிளியராக சொல்லிக் கொடுப்பாரு. சரிங்களா? உண்மையை மட்டும்தான். லாஸ்னால் நீங்கள் லாஸு, ப்ராஃபிட்னால் நீங்கள் ப்ராஃபிட்டு, இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்து தான் உங்களுக்கு கேபிட்டல் போட்டேன். கேபிட்டல் அப்படின்னா நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டை தான் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை எப்படி உங்கள் மணியாக, சொந்த மணியாக, இல்லை எப்படி வெளியேருந்து கொண்டு வர்றது கொண்டு எல்லாமே பர்ஃபெக்ட் அண்ட் சூப்பராக கிளியர் கட்டாக சொல்லுவார் எங்கள் குரு முத்துவண்ணன். சரிங்களா? அவர் யார் அப்படின்றத நான் சொல்ல வரல. அவர் எனக்கு தெரிஞ்ச பர்சன். ஸோ அதனால் நம்பி உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். நம்பி ஜாயின் பண்ணலாம். மெசேஜ் டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு விருப்பம் தான் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ஆனால் அவசரப்படாது, ரொம்ப பொறுமை தேவையில்லை. ஓகேவா? பொறுமை இருந்தால் மட்டும் வாங்க, இல்லை வராதிங்க. அவன் சொல்லுவார், நான் பண்ண ப்ராஃபிட்லாம் எடுத்து காமிச்சு தான் ஒன்றும் அவசியம் இல்லை, நம்பிக்கை இருந்தால் வரட்டும், அவன் கற்றுக்கிட்டு லைஃப் நல்லா இருப்பாங்க, இல்லை அப்படின்னு வேணான்னு சொல்கிறாரு. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இவ்வளோ ப்ரூவ் பண்ணி நான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வரதுக்குள்ளே எது தேவையில்ல, அது தேவை கிடையாது. நம்பி வந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் இருக்குது, இல்லை அப்படின்னா அது உங்கள் கையில் இருக்குது. ஸோ நான் பண்ண முடியாது. இதில் நினைக்கலாம், ஏன் நீங்கள் இதில் சம்பாதிக்கணும்னா நீங்கள் சம்பாதிச்சிக்க வேண்டியதுனே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டீச் பண்ணுறது நமக்கு பிடிச்சிருக்கு. டீச் பண்ணி மற்றவங்க சொல்லி தரணும், மற்றவங்க இம்ப்ரூவ் ஆகணும். நான் யூடியூப் சேனலுக்கு ஆரம்பிச்ச காரணமே அவர் தான் போடுன்னு சொன்னார். 2020 அது சேனல் பிளாக் ஆகிடுச்சு. இப்போ புது விளாக் தான், புது சேனலில் மாடர்ன் விளாக்ஸ் போட்டுட்ருக்கேன். சரிங்களா? அவர் தான் என்னோடய அடித்தளமே, நான் எப்பயும் மறக்க மாட்டேன் அவரை. ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, உங்களுக்கு தேவையில்லை, ப்ரைவேட்லாம் செட் ஆகாது, இல்லை கவர்மெண்ட் ஜாப் வேலைக்கு ஆகாது அப்படின்னா இதில் நீங்கள் மணி தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். ஆனால் பொறுமை முக்கியம். இப்போ சொல்லிட்டேன், பொறுமை ரொம்ப முக்கியம். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட்டுக்கு 6 months to 1 year ஆகலாம். ஏன்னா அந்தளவு நீங்கள் கற்றுக்கணும், இதில் நீங்களும் நம்ம டீச் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு கிளாஸ் தான் இது. சும்மா வந்தோமா, இன்வெஸ்ட் பண்ணோமா, ஃபீஸை கட்டினோமா அப்படின்ற மாதிரி கிளாஸ் கிடையாது. டெய்லி ஈச் அண்ட் எவ்ரிடே அவர் குரூப்பில் ஆக்டிவாக இருக்கார். 24 hours ஆக்டிவாக இருக்கார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி தான் அப்படி பண்ணுறான்னு தெரில. நமக்கு ஒரு 2 hours பார்த்தாலே அப்படியே நமக்கு தலை சுற்றுது. ஆனால் அவர் டே அண்ட் நைட் ஃபுல்லாகவே அது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் முத்துனா, ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அவர் மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம் தான் மட்டும் வந்தால் போதாது, மற்றவங்க வளரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பர்சன். நான் அவரை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இதில் இப்போயே பயன்படுத்திக்கங்க, லேட் பண்ணாதீங்க. போய் பிடிச்சா உண்டு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ தேங்க்யூ, ஜெயஹிந்த். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்த்தி, ஹாப்பியாக இருங்க. நம்பிக்கை இருந்தால் வாங்க, இல்லைனா போங்க அப்படி சொல்லிட்டு இதை வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஜெயஹிந்த், பாய்.